ஹாய் மை ஃபேமிலிஸ்! இன்னைக்கு வீட்டுக்கு சீரியலும், ஸ்டாரும் போட்டாச்சு. பிள்ளைங்க தொந்தரவு தாங்கவே முடியல. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான். இல்லன்னா 1ஆம் தேதினாலே போட்டுருவோம். பிள்ளைங்களுக்கு இப்ப தான் ரொம்ப ஹாப்பி. புதுசா எதுவுமே வாங்கல பார்த்துக்கோங்க. வீட்ல இருக்கிறத அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு குடுத்தாச்சு. அப்புறம் வழுதனங்கன்னா என்ன அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. இதுதான் வழுதனங்க. நான் வந்து எப்பவுமே கத்திரிக்காய விட இந்த வழுதனங்க தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். கத்திரிக்காய் வந்து ஒரு சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து வாங்குவேன், வாங்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் இந்த வழுதனங்க கருவாட்டு குழம்பு, இந்த கத்திரிக்காய் வதக்கி செய்யக்கூடிய ஐட்டங்கள், அதாவது உள்ளி, சின்ன வெங்காயம், இந்த கத்திரிக்காயும் வதக்கி போட்டு புளிக்குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் இந்த சக்கை வந்து இன்னைக்கு சந்தையில கிடைச்சிருக்கு. இது சீசனா என்னன்னு தெரியல. ஈரப்பழ சக்கன்பாங்க எங்க ஊர்ல. அப்புறம் வந்து கறிச்சக்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. இந்த சக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழுதனங்க பார்த்தீங்களா? நெறைய இருக்குது. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க வழுதனங்கன்னா என்னன்னு. இது கத்திரிக்காயில இன்னொரு வகைன்னு சொல்லலாம். அவங்களோட குரூப் தான். சரியா? யாருக்கெல்லாம் அந்த வழுதனங்க தெரியும்னு சொல்லுங்க.